அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட யூடியூப் சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டவுன்லோட் பண்ணி பதிவு பண்ணுறேன். அரசாங்கத்துக்காக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு பத்தாது. அவ்வளோ தேவைகள் இருக்குது. நல்லா வாழ்ந்த மக்கள் யாருமே வீடு வாசல் இல்லாமல் இருக்கலை. இது இப்போ கொஞ்சம் முன்னு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சிங்கிள் அக்கா அழுகுறாங்க, கடையெல்லாம் வீணாக போயிடுச்சு, இப்போ பண்ணுறது காடு இல்லை. அவங்க கடையை பாருங்க, சிமெண்டில் கட்டியிருக்காங்க, கேட்டால் இல்லை பலகையில் கட்டியிருக்காங்க. இந்த மக்கள் நினச்சிக்கிறாங்க இந்த தமிழர்களை ஒதுக்கிட்டு இவங்க தமிழர்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை, எல்லாமே சிங்களவர்களுக்கு தான் செய்கிறாங்கன்னு. இந்த அரசாங்கம் சிங்களவங்களுக்கும் ஒன்றுமே செய்யலை. 100க்கு 80% சிங்களவர்கள் பலகை வீட்லையும் குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாவம் அந்த மக்களும். இந்த அரசாங்கம் இருந்த அரசாங்கம்லாம் பெரிய மோசடி. சுனாமியில் லட்சக்கணக்கில் வந்தது எல்லாத்தையும் அவன் பேரப்பிள்ளைக்கும் சேர்த்து வீடு கட்டி வச்சிருக்கிறான். இந்த ராஜபக்சாவில் அவன் பேரப்பிள்ளைக்கும் இந்த வீடு இருக்கும். அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கான். எங்கேருந்து வந்துச்சு? வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடை. நாட்டுக்கு செய்கிறேன். அப்புறம் இந்த பொதுமக்களுக்கு கொடுக்க வந்த காசு எல்லாம் கொரோனா காலத்தில் வந்த டொனேஷன், சுனாமியில் வந்த டொனேஷன், இதெல்லாம் மக்களுக்கு செய்யலை. கொஞ்சம் கூகுள் மேப்பில் போயிட்டு பாருங்கள், வெளிநாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக பில்டிங் கட்டி வச்சிருக்கான்ட்டு. காரணம் அவன் நாட்டை அவன் நேசிக்கிறான். அதனால அவன் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சிருக்கான் நாடை. நம்ம நாட்டில் உள்ளவன் அரசியலுக்கு அவன் எல்லாத்தையும் நிறச்சிக்கிட்டு போயிடுறான். அதனால தான் இந்த நாடு நாசமாக போனதுக்கு முதல் காரணம். நீங்கள் ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாலும் பத்தாது. இப்போ இருக்க நிலைமை அப்படி. அதனால எனக்கு தெரிஞ்சு வெள்ளைக்காரனுடைய மெத்தடை நீங்கள் கையில் எடுக்கணும். இப்போ அது என்ன மெத்தட்? வெள்ளைக்காரன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உறுதியான நிலப்பரப்பை உருவாக்கி, அதில் உறுதியான கட்டிடங்களை உருவாக்கி, நீர் எல்லாம் சரியான முறையில் காணுகள் எல்லாம் வெட்டி, ஆறுகள் எல்லாம் சரிப்படுத்தி, நீர் வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் தான் மக்களை போய் குடிநமர்த்தினான். அந்த வீடுகள்லாம் இன்னைக்கு உடையலை. அவன் கட்டி கொடுத்தது மண்ணு வீடு தானா? எங்கள் வீடை நாங்கள் உடைச்சி சிமெண்டி வச்சு கட்டியிருந்தோம். கட்டும்போது பார்த்தா வெறும் கல் தான், செங்கல் கல் தான் இருக்குது. செங்கல் கல்லும் மண்ணு தான் இருக்குது. ஆனாலும் அந்த வீடுகளுக்கு பாதிப்பு வரல. காரணம் என்னன்னா, அவ்வளோ பாதுகாப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சிமிதி வச்சு கட்டினாலும் வீடு உடையுது ஒரு காற்றுக்கு. காரணம் நிலம் பாதுகாப்பானது இல்லை. கூகுள் மேப்பில் பாருங்கள், மற்ற நாடுகளில் எவ்வளோ அழகான பில்டிங் கட்டி கூலிக்கு தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வாங்குறாங்க, கூலி கொடுக்குறாங்க, கூலியில் இருக்கிறாங்க. இந்த இலங்கை ஃபுல்லாகவும் இருக்கிற காசை வச்சு ஒரு அழகான ஒரு நாடை உருவாக்கலாம், நல்ல மூளையாக வேலை செஞ்சால் மட்டும். ஒரு ஆளுக்கு 20 பேஜஸோ இல்லை 15 பேஜஸோ ஒதுக்கி ஒவ்வொரு வீடை கட்டி நீங்கள் வாடகைக்கு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. வாடகை கட்டி வாங்குறதுக்கு எல்லாரும் வாடகையில் இருக்கட்டும். அந்த காசை எடுத்து, வாடகை வர காசை அரசாங்கம் எடுத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கலாம். முழு இலங்கையிலையுமே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுங்க. உறுதியான வீடு கட்டி கொடுங்க. வீடு கட்டி கொடுத்து நீங்கள் சும்மா கொடுக்க வேணாம், இலவசமாக வாடகைக்கு கொடுங்க. மாதம் இவ்வளோ கட்டு. அந்த கட்டில் காசு எடுத்து நாட்டில் கடையெல்லாம் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கலாம். நீங்கள் கோடிக்கணக்கில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்தாலும் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. சில பேர் அந்த காசை கொள்ளடிச்சிட்டு பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டான். இந்த இருக்கிற மந்திரி மாதிரி எவனுமே சரியில்லை. இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்து வழி நடக்கிறவங்க ஹாய் ஹாஜய் அஸ்லாம். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற அரசியல் நல்ல முறையில் இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் நல்லவங்கிறது தெரியாது. எவனையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. பொதுமக்களுக்கு போய் சேராது. பொதுமக்கள் கையில் காசு கொடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கனால சின்ன குடிசையை கட்டிக்கிட்டு
ஒரு 2 காம்புடாவை கட்டிக்கிட்டு மீதிக்கு அவங்க தேவைக்கு எல்லா செலவையும் காசு தான் செலவு பண்ணிடுவாங்களே தவிர நிரந்தரமான ஒரு குடியிருப்பு அவங்களால ஏற்படுத்த முடியாது. அதனால நீங்கள் இந்த காசு கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட்டு தான். நீங்கள் ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மக்களுக்கு அதை வந்து பயணம் ஆகாது. மாதம் சாப்பாடுக்கு எவ்வளோ சரி கொடுத்துட்டு இந்த காலநிலை சரியானதுக்கு அப்புறம் இலங்கை முழுக்கையும் நீங்களே கட்டுங்க. அரசாங்கம் மூலமாகவே வீடை கட்டுங்க. வீடை கட்டி ஒவ்வொருத்தரையும் குடியமர்த்துங்க. அந்த கட்டிடங்கள் மிக பலமானதாக உறுதியானதாக இருக்கணும். உறுதியான அந்த வீட்டுக்கு மாதம் காசு கட்ட சொல்லுங்க. மக்கள் கட்டுவாங்க, வேலை செய்கிறாங்க தானே. அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த இலங்கையை வந்து திருத்த முடியும். இலங்கை மக்களையும் திருத்த முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு வீட்டுக்கு 1 கோடி ரூபா தாரேன்னு சொல்லி கொடுத்தாலும் சரி வராது. இந்த இலங்கையை திருத்த முடியாது. இந்த இலங்கை ரொம்ப சின்ன நாடு. இந்த உலகத்திலே ரொம்ப சின்னோண்டு நாடு இலங்கை. இதை வந்து நம்மளால சரி செய்ய முடியாதா? கையில் காசு இருக்கு, இப்போ சரி செய்யலாம். ஜனாதிபதி அவர்களே நீங்கள் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். இது நீங்களே முன் நின்று இந்த வேலையெல்லாம் செய்யணும். வீடுகளை கட்டி அவங்க எல்லாருக்கும் நீர் கட்டட்டும். மின்சார கட்டணம் கட்டட்டும். அதே மாதிரி வீடு கட்டணும் விடுங்க. வீட்டுக்கும் காசு கட்டணும் மக்கள். பிரச்சனையே இல்லை. சம்பாதிக்கிறதெல்லாம் வேற என்ன பண்ண போறாங்க? அப்படி இல்லாமல் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் நோ யூஸ்.